ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவர் உள்ள பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இதே மாடலில் ஆல்ரெடி நம்ம ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாடல் தான், ஆனால் லிரிக்ஸும் சரி அந்த முன்னாடி உள்ள வால்யூம் பார் எஃபெக்ட்டும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதே மாதிரி ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பேட்ச் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சாங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் பார் வரதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிரிக்ஸையும் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லிரிக்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வால்யூம் பார் அந்த இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருந்துச்சு, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கட் பண்ணுறதாலும் டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், அதே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா 2 லிரிக்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிரிக்ஸும் அந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் சவுண்டு எக்ஸ்ட்ரா சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்த வீடியோ கிளிப் அந்த மாதிரி முன்னாடி மூவ் பண்ணி வச்சு அதே மாதிரி 2 லிரிக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுலேயும் வால்யூம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 வீடியோ கிளிப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் போயிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டைப் பண்ணுறா இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லிரிக்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வாங்க. ஸோ இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அந்த லிரிக்ஸ் போக மீது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். உடன் டூ எக்ஸ்ட்ரா போல்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. இதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 14 கொடுத்துட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 2 லிரிக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 லிரிக்ஸுமே ஒரே ஸ்க்ரீனில் தெரியணும், அதனால் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதை அப்படியே முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் லிரிக்ஸ் வரும்போது 2வது லிரிக்ஸ் தெரியக்கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அதில் லிரிக் சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைன் போக மீது எக்ஸ்ட்ரா லைன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது அதுக்கு நேராக மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிரிக்ஸு ஓவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இப்போ எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தமிழ் லிரிக்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி தமிழ் லிரிக்ஸை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிரிக்ஸில் எப்படி கட் பண்ணிங்களோ, என்ன லிரிக் ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதே மாதிரி தமிழ் லிரிக்ஸில் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு தமிழ் ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 24, ஸோ 24 கிட்ட கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுங்க. நான் இப்போதைக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸுக்கு கீழே அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அலைன் பண்ணி வச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் லிரிக்ஸில் எப்படி லாஸ்ட் வரை எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ முன்னாடி கட் பண்ணோம்ல அதே மாதிரி இதுலேயும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா 2வது லிரிக்ஸ் இருக்கும்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி கட் பண்ணி முடிச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் என்னவோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா லைன்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ப்ராக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் லிரிக்ஸில் தனித்தனியாக லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்கல்ல, அதில் ஃபஸ்ட் லைன் எப்போதும் கேபிட்டலாக கொடுங்க. ஸோ அப்போனா தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த தமிழ் லிரிக்ஸுக்கு நேராக அந்த மாதிரி தமிழ் லிரிக்ஸ் அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இதை அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இல்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா லிரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிரிக்ஸ் அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போங்க. அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அவுட் நமக்கு தேவையே கிடையாது, அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஓகே. இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பாரபட்சமே பார்க்காம தமிழ் லிரிக்ஸ், இங்கிலீஷ் லிரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபேட் அவுட் ஆகி வரும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லைட் அண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனாக மாற்றி விட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டோட வரும்போது அந்த லிரிக்ஸ் நமக்கு சூப்பராகவே தெரியும். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அடுத்ததில் நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் நான் பேஸ்ட் லேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் தகுந்தாப்புல கட் பண்ணணும். ஸோ நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம அனிமேஷன் கீ எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம்ல அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட், அந்த தான் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நமக்கு தேவை கிடையாது. அவுட் பார்த்தீங்கன்னா 0.50 கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபேட் அவுட் ஆயிரும். அந்த லிரிக்ஸ் மட்டும் அப்படியே தெரியும். ஆனால் லிரிக்ஸ் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன்னும் வச்சிருக்கனால அது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ இது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ லிரிக்ஸ் நல்லா தெரியணும், இப்போ வீடியோ கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதை ஒப்பாசிட்டியாக குறைச்சி வைக்கணும். நீங்கள் எவ்வளோ குறைச்சி வைக்கிறீங்கன்னா ஒரு 70லேருந்து 80, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் குறைச்சி வைங்க. அதுக்கு மேலெலாம் குறைச்சி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்றாமல் அந்த ஒப்பாசிட்டியாக குறைச்சி வைங்க. இப்போ ஒரு கொஸ்டின், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டோம்ல டுட்டோரியல், அந்த வீடியோக்கும் இப்போ நம்ம போகிற டுட்டோரியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதை மட்டும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.